வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் நாலால்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த துரை பண்ணைக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை. இங்கே ஆடு, மாடு, கோழி, மீன், வாத்து போன்ற பல வகை உயிரினங்கள் இருக்கு. இந்த பண்ணை உரிமையாளர் ஐயா திரு துரை என்கிற ராமச்சந்திரன் அவர்களை நேர்காணல் செய்ய வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் தாங்க. ஐயா திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் நாலால்பள்ளம் கிராமம். என் பெயர் ராமச்சந்திரன் என்கின்ற ராமச்சந்திரன். ஐயா இந்த பண்ணையை நீங்க எப்ப தொடங்குனீங்க? ஐயா இந்த பண்ணை நான் 87 2008 தொடங்கினேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன தொழில் செஞ்சீங்க? அதுக்கு முன்னாடி 87 செங்கல் வியாபாரம் பண்ணியிருந்தேன் 2008 வரைக்கும். செங்கல் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்க. எதனால இந்த மாதிரி பண்ண வைக்கணும் அப்படின்ற எண்ணத்து வந்தீங்க? அது அப்ப கொஞ்சம் ரெவன்யூலாம் மண் எடுக்க ரொம்ப டிமாண்ட் படுத்தினாங்க. அதனால சரி வேற தொழிலுக்கு மாறிக்கலான்ட்டு இந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க. இந்த பண்ணை அமைக்கும் போது நீங்க முதல்ல எதை வச்சு ஆரம்பிச்சீங்க? ஆடா மாடுங்களா? மாடு, ரெண்டாவது ஆடு. நீங்க முதல்ல ஆரம்பிச்ச மாட்டு பண்ணை என்ன அளவில் ஆரம்பிச்சீங்க? எத்தனை மாடு வச்சிருந்தீங்க? ஆரம்பிச்சது நான் ஒரு 7 மாடு ஆரம்பிச்சது. அதுக்கு பிற்பாடு இப்போ 15 மாடு இருக்கு. நீங்க எடுத்தோடனே 7 மாடு வச்சுட்டு மாட்டு பண்ணை பால் பண்ணி ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா ஆமா. அதுல என்னென்ன இன மாடுகள் நீங்க வச்சிருந்தீங்க? ஹெச்எஃப் ஜெர்சி தான், எருமை இருந்துச்சு. ஹெச்எஃப் ஜெர்சி எருமை வச்சிருந்தீங்க. ஆமா. மொத்தமா அப்போ நீங்க ஆரம்பித்த புதுசுல எவ்வளவு பால் கொள்முதல், எவ்வளவு பால் உற்பத்தி பண்ணீங்க? அது மூலமா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருந்தீங்க? காலையில் ஒரு 50 லிட்டருக்கு வரும், சாயந்தரம் ஒரு 40 லிட்டருக்கு வரும். நீங்க செங்கல் சூளை வச்சுட்டு இருந்துட்டு திடீர்னு மாட்டு பண்ணைக்கு வரும்பொழுது உங்களுக்கு சிரமமா இருந்ததுங்களா? இல்ல ஒன்றும் சிரமம் இல்லை, நாம் செஞ்ச தொழில் தானே எல்லாமே, அதெல்லாம் எனக்கு சிரமம்லாம் தெரியல. இப்போ நீங்க இந்த பண்ணை தொங்கத்துக்கு முன்னாடி செங்கல் சூளை வச்சிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி உங்க குடும்பம் அப்படியே வரி வழியா நீங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்தீங்களா? ஆமா, விவசாய குடும்பம் தான். இப்போ இந்த பண்ணை அமைக்கும் போது நீங்க எத்தனை ஏக்கர்ல ஆரம்பிச்சீங்க? அதை 3 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அதையும் சீர்திருத்தம்லாம் இருந்துச்சு. இப்போதான் எல்லாம் சீர்திருத்தம் பண்ணேன். நீங்க இந்த 3 ஏக்கர்ல பண்ணையை தொடங்கும் போது 3 வகையான மாடு வச்சிருந்தேன்னு சொன்னீங்க. அந்த வகையான மாடை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது தெரியும் நமக்கு, மாடு ஆடை பற்றிலாம் தெரியும். ஹெச்எஃப் கொஞ்சம் பால் அதிகமாக கறக்கும், ஜெர்சி கம்மியாக கறக்கும், நல்ல தரமாக இருக்கும் பால். எருமை அதை விட தரமாக இருக்கும் பால். இந்த 3 மிக்ஸ் பண்ணால் ரேட்டு கொஞ்சம் நல்ல ரேட்டு வரும். மாட்டு பண்ணை தொடங்க நீங்க எப்பொழுது ஆடு, வாத்து, மீன்லாம் சேர்த்தீங்க? அதுல இது தொடங்கி ஒரு வருஷம். அப்புறம் அப்படியே ஆடு கொஞ்சம் வாங்கினா, அப்புறம் படிப்படியாக எல்லா உயிரினங்களும் சேர்த்தேன். நீங்க மாட்டு பண்ணை வைக்கும் பொழுது இந்த மாடுகளை அவிழ்த்து வயலுக்கு கொண்டு போய் மேய்க்கிற பழக்கம் வச்சிருந்தீங்களா? இல்லை இந்த மாதிரி? இல்லை, ஷெட்லேயே தான் தீனி கொண்டு வந்து கட் பண்ணி சாப் கட்டில் வாரி கொட்டிடுவோம். நீங்க பண்ண துவன காலத்துல இந்த மாடுகள் என்னென்ன தீவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கய்யா? நான் தொடங்கின காலத்துல மூட்டை தீவனம் தான் கொடுத்தேன். அது பிற்பாடு இப்போ அந்த பீர் மால்ட் வருது ஆந்திராவில இருந்து, அதான் கொடுக்குறோம். அது மரவள்ளி கிழங்கு திப்பி, புண்ணாக்கு, இதுதான் இப்போ கொடுத்துருக்குறோம். 7 மாடுகளோட ஆரம்பிச்ச இந்த பண்ணை அதிகபட்சம் எத்தனை மாடு வரைக்கும் வச்சிருந்தீங்க? அதிகபட்சம் எவ்வளவு பால் உற்பத்தி பண்ணீங்க? 25 மாடு வரைக்கும் வச்சிருந்தேன். அப்புறம் 2 வேலையாட்கள் இருந்தாங்க. வேலையாட்கள்லாம் நின்றுட்டாதால கொஞ்சம் மாடு குறைச்சிட்டு இப்போ 15 மாடு இருக்குது. பால் அதிகபட்சமானாக்கா ஒரு 120 லிட்டர் காலையில், சாயந்தரம் ஒரு 70 லிட்டர் வரைக்கும் ஏற்றினேன். ஒரு 15 நாளைக்கு ஒரு 60,000 ரூபாய், 10 நாளைக்கு 60,000 ரூபாய் பில்லே வாங்கியிருக்கிறேன். நீங்க மாடு வச்சிருந்தப்போ அதுங்களுக்கு தீவனத்துக்காக நீங்க பயிரிட்டீங்களா அல்லது இந்த மாதிரி உலர் தீவனம் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க? இல்லை, நான் பசுந்தீவனம் 2 ஏக்கர் வச்சிருந்தேன். கோப்போர், இது கோஎஃப்எஸ் 29 2, அப்புறம் வேலி மசாலா இதில் வச்சிருந்தேன். அதெல்லாம் எத்தனை ஏக்கர் பயிர் செஞ்சுட்டு இருந்தீங்க? 2 ஏக்கர் பயிர் வச்சிருந்தேன், எல்லாம் பேட்சாக பிரிச்சு. நீங்க ஒரு வாரத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் நான் பால் பணம் வாங்கிருக்கேன். அதுல உங்களுக்கு எவ்வளவு மாடுகளுக்காக செலவாச்சுங்க? மாடுங்களுக்கு 40 ரூபா ஆகும். 40,000 ஆகும் மாடுங்களுக்கு. இந்த மாடுகளுக்கு தீவனமா இதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதெல்லாம் எப்படி பயிர் வச்சீங்க?
இது நாங்க விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க. அப்புறம் அது இங்க ஏற்கனவே எங்க அப்பா தாத்தாலாம் வச்சிருந்தாங்கல்ல, அதை வச்சு அப்படியே அந்த பழக்கத்துல தான். இந்த மாட்டு பண்ணைகளை மாடுகளுக்கு நோய் தாக்கம் வரும் அப்பப்போ. அந்த நோய் தாக்கத்துக்கு நீங்க என்னென்ன செய்றீங்க? அதுக்கு ஏதாவது தடுப்பூசி அது மாதிரி போடுறீங்களா? தடுப்பூசி போடுவோம். இந்த கோமாரி தடுப்பூசி பையன் வந்து வெட்டினரி டாக்டர் தான். தடுப்பூசி அந்த சீசன் போட்டுருவோம். அப்படி நீங்க பண்ண தோணு காலத்துல இருந்த பால் விலைக்கும் இப்ப உங்களுக்கு கிடைக்கிற பால் மூலமா வர வருவாய்க்கும் அதனால வர செலவு, அப்பதைய செலவு இப்போதைய செலவு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு லாபகரமா இருக்குங்களா இல்லை முன்னோட லாபம் குறைவா இருக்குங்க? முன்ன விட இப்போ லாபம் குறையுது. ஏன்னா எல்லாமே தீவனம் ரேட்டு கொஞ்சம் சேர்ந்து ஆகுது. அதனால தான் இப்போ அந்த மூட்டை தீவனத்தை விட்டு இந்த பீர் வேஸ்ட்டும் கிழங்கு திருப்பி புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். மாட்டு பண்ணையில 2 பேரும் வேலைக்கு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க? அவங்களுக்கு ஒரு நாள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கய்யா? அவங்க நைட் அண்ட் டே இங்கே தான் இருப்பாங்க. 2 ஃபேமிலி. 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தோம். ஒரு ஆம்பளை மட்டும்தான் வேலை செய்யும், பொம்பளை இல்லை. ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய். இந்த பண்ணையில் உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குங்க ஐயா? அவங்க கூட நானும் வேலை செய்வேன். உங்களோட அன்றாட பணிகள் என்னவா இருக்கும் இந்த மாட்டு பண்ணை? அன்றாட பணிகள்னா ஃபுல்லாக இருப்பேன். சாணி அவங்க கூட வருவேன். அவங்க எதனா லீவு போட்டா இன்னைக்கும் நான் தான் செய்யணும் இருக்கிறேன். அதை பில்லா இருக்கணும். அப்புறம் அது கொண்டாந்து சாப் கட்டலில் போட்டுன்னு இருக்கணும். இந்த வேலை நான் செய்வேன். ஐயா, ஒரு நாளைக்கு 200 லிட்டருக்கு மேலே நீங்கள் பால் கறந்துன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ அந்த பால் கறவைக்கு எந்திரங்களை பயன்படுத்துங்க அல்லது நீங்கள் கையிலே கறந்தீங்க? இல்லை, எந்திரம் தான். அது ஒரே டைமில் 2 மாடு கறக்கும் மிஷினு. பெரிய மிஷின் தான். 2 மாடுனா அந்த பக்கம் கொட்டாயில் ஒரு மிஷின் இந்தாண்ட ஒரு இது மாட்டலாம் ஒரு மாட்டுக்கு. இந்த மாட்டு பண்ணையில் நீங்கள் வேறு ஏதாவது பெரிய இழப்பு ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, இழப்பெல்லாம் எதுவும் சந்திக்கல. நம்ம உழைப்பு இருக்கிறதால இழப்பை சந்திக்கல. உழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக எல்லா பண்ணையாளரும் இழப்பை சந்திக்க கண்டிப்பாக நேரிடும். உங்கள் பண்ணையில் பிறக்கக்கூடிய கன்றுகளை நீங்கள் என்ன செய்கிறீங்கய்யா? கன்றுகள் நான் பெரும்பாலும் விற்றுருவேன். இப்போ தான் கொஞ்சம் நிறுத்தி மாடாகினேன். சராசரியாக ஒரு மாடு முதல் கன்று ஈன்றதுலேருந்து நீங்கள் எத்தனை வருஷம் அதை வச்சிருப்பீங்க? அது உங்களுக்கு எவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குதுங்க? என்கிட்ட ஒரு மாடும் ஒரு 5-6 கன்று போகிற வரைக்கும் வச்சுருந்துருக்குறேன். 5-6 கன்று போகிற வரைக்கும் வச்சுருந்துருக்குறேன். அதுக்கு மேற்பாடு தான் விற்பேன் வயசான பாருங்க. சில மாடுகள் 3 கன்று தாண்டும் பொழுதே பால் உற்பத்தி குறையுது, அதே மாதிரி சினையாகிறதும் குறையுதுன்ற மாதிரிலாம் வருது இல்லைங்க? அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்கய்யா? அது நம்ம இதில் கூட பையன் டாக்டர் தலை பார்த்துடலாம். இங்கே நமக்கு அதுமாரி பிரச்சனை வந்தது இல்லை. வந்துருக்குது. சும்மா ஒரு 2-3 மாடு அது மாதிரி ஆயிடுது செனை பிடிக்காம. அப்புறம் அதை விற்றுட்டு வேற மாற்ற வேண்டியதான். ஐயா, மாடுகளுக்கு பீர் மாட்டு கிழங்கு திப்பி இது மாதிரிலாம் போடணும்னு சொன்னீங்க. ஆனா பொதுவாக மக்கள் இது எல்லாமே விரும்புறது இல்லைங்களா? இது போட்டா பால் உற்பத்தி குறையும், மாடு நோய் வரும் அப்படிலாம் சொல்றாங்க. அதை பற்றி உங்க கருத்து? நம்ம மாடு அரைக்குறை நான் வந்து 2010 இந்த பீர் மால்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2008 ஸ்டார்ட் பண்ண 2010 ஏன்னா மீதி தீவனத்துக்கும் இதுக்கும் கணக்கு பார்த்தா இது தீவனம் விலை குறைவு. அதேமாரி பால் உற்பத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் பீர் மால்ட்டில். அந்த செனை பிடிக்கிறதுலாம் நம்மகிட்ட பிடிக்கலன்றதுலாம் நம்மகிட்ட அந்த பிரச்சனை இல்லை அதிகமாக. அது கூடவே கிழங்கு தீப்பி கூட அது கொஞ்சம் ஹீட்டு, இது கொஞ்சம் கிழங்கு தீப்பி கலந்து கொடுத்தா அந்த ஹீட்டுக்கு இது பேலன்ஸ் பண்ணிக்குது. பையன் நிறைய பேர் இப்போ மாட்டு பண்ணை வைக்கணும்னு சொல்லி புதுசு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல மூடிட்டு போயிடுறாங்க. ஏங்கய்யா? அது வந்து நம்ம கூட நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும், நம்ம பராமரிப்பும் கூட இருக்கணும். ஆளையே பார்த்து விட்டாக்கா ஒன்று தீவனத்தை அதிகமாக கொட்டிடுவாங்க, ஜீரண கோளாறு ஆகும் மாடு. அதனால் கொஞ்சம் இறக்க கூட நேரிடும். நாம் இருந்து பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்கும் கூட. நீ வேலை செய்யலைன்னா கூட. அதனால தான் இதெல்லாம் சந்திக்கிறது இழப்பலாம் மாட்டு பண்ணையில். ஐயா, மாடுகளுக்கு பெரும்பாலும் என்னென்ன நோய் வருதுங்கய்யா? கோமாரி வரும். அது அந்த இதுவுக்கு தடுப்பூசி போட்டுருவாங்க. இப்போ இந்த சீசன் மழை சீசன் ஆரம்பிக்கும் போது. அடுத்ததாக பெருசானா மடி நோய் வரும் அப்பப்போ. அதெல்லாம் அந்த மழை காலங்கள்லாம் இன்னும் அதிகமாக வரும். மற்ற நாளில் குறைவாக இருக்கும். ஐயா, மடி நோய் மாடுகளுக்கு என்ன காரணத்தால வருது? அது எப்படி கட்டுப்படுத்துறதுங்க? மாடு பால் கறந்து ஒரு 10 நிமிஷம் நாள் நிற்கணும்.
படுத்துச்சுன்னா கீழே படுத்துச்சுன்னா அந்த நம்ம பால் கறந்து அந்த காம்பினுடைய துவாரங்கள்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும். அதில் வந்து கிருமிகள்லாம் உள்ளே போச்சுன்னா அதுதான் மடிநோய் ஏற்படுத்துறது. இந்த மாதிரி நோய்களுக்கு நீங்க நாட்டு மருந்து கை வைத்தியம் அந்த மாதிரி பண்றீங்களா? நாட்டு மருந்து இல்லை, நம்ம இந்த மருந்து தான், டாக்டர் மருந்து தான். அதுதான் பட்டுன்னு உடனே கேட்குது. நாட்டு மருந்துனா நம்ம கத்தாழை ஜெல்லு, சாக் பீஸு, இது ரெண்டும் இது எலுமிச்சை சாறு, இது மூணையும் கலந்து தடவுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் இதுவும் ஆகாது. ஏன் நிறைய பேர் மாடுகளுக்கு சீக்கிரம் மலட்டுத்தன்மை வருது, சினை நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா நிறைய? அது மாதிரி நம்ம மாட்டில் வரல. இப்போ மாடுகளை பொறுத்த வரைக்கும் செயற்கை கருவுறுத்தல் சரிங்களா அல்லது மாடுகளை வச்சு கருவுறுத்தல் செய்யறது சரிங்களா? செயற்கையாக பண்ணுறது வந்து தான் சரி. ஏன்னாக்கா இது வந்து மாட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் வருது இதனால, காலை ஓடுறதுனால. செயற்கை முறை தான் அது இதுவாகுது. ஐயா, சில நேரத்தில் செயற்கை கருவுறுத்தல்ல சினை நிற்க மாட்டேங்குது, 4-5 முறை சினை ஊசி செலுத்த வேண்டியதா இருக்குங்களே, அப்போ செலவு அதிகமாகுதுங்களே. இது வந்து இந்த வெய்ய நாளுக்கு கொஞ்சம், இது வந்து 8 மணி நேரம் தான் அந்த உயிரணுக்கள் உயிரோட இருக்கும் கர்ப்பப்பையில். அதுக்குள்ளேயே கருமுட்டை வெடிச்சிச்சுன்னா தான் அந்த உயிரணுக்கள் போய் கரு முட்டையில் சேரும். இந்த வெய்ய நாளில் அவ்வளோ நேரம் ஹீட்டு தாங்காதால அது அந்த உயிரணுக்கள் இறந்துறதால மறுபடியும் நம்ம போகிறதா இருக்குது. இது மழைக்காலங்கள்லாம் அவ்வளோ பிரச்சனை வராது, உடனே செனை பிடிச்சி நின்றுடும். ஐயா, இப்போ மாடுகள் கன்று ஈன்று அடுத்த கன்று சினையாகிற வரைக்கும் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குது? உங்ககிட்ட அதிகபட்சம் எவ்வளோ கலந்துருக்குங்க ஐயா? நம்மகிட்ட வேலைக்கு ஒரு 8-7-15 லிட்டர் கறந்த மாடு இருக்குது. இப்போ ஒரு 15, 10, 25 கறக்கிற மாடு இருக்குது. கன்று ஈன்றதுல இருந்து சினைப்பிடிப்பு காலம் வரைக்கும் எத்தனை மாதங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு பால் உற்பத்தி பண்ணிருக்கீங்க? முழு கறவை வந்து 3 மாதம் கறக்கும். கன்று போட்டதுலேருந்து 3 மாதம் வரைக்கும் பால் முழு கறவல் வரும். அதுக்கு மேலே படிப்படியாக டெய்லி ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் அப்படியே குறைஞ்சினே வந்துடும். அப்புறம் மாடு வந்து ஒரு 45 நாளில் செனைக்கு வந்துடும். 45 நாள் செனைக்கு வந்துடும். ஊசி போட்டதுலேருந்து ஒரு அதான் 45 அந்தாண்ட ஒரு அது ஒரு அதான் ஒரு 3 மாதம் மொத்தத்தில் பால் கறக்கும். முழு கறவல் ஊசி போட்டு பிற்பாடு கூட அதுக்கு மேலே குறைஞ்சிடும் பால். மாடு கன்று ஈன்றதுல இருந்து திரும்ப சினையாகிற வரைக்கும் எத்தனை மாசம் பால் கறப்பீங்க? செனை ஊசி போட்ட பிற்பாடு நாங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் கறப்போம். செனை ஊசி போட்டதுலேருந்து ஒரு 6 மாதம். அதுக்கு மேலே அது விட்டாதான் அந்த பாடி மாடு திரும்ப பேலன்ஸ் பண்ணிக்கும். இல்லைனாக்கா அது அடுத்த கண்ணுக்கு பால் குறைஞ்சிரும். சார் வந்து மாடு பால் கறக்கும் போது தீவனம் அதிகமாக கொடுக்குறாங்க, கறவை குறைஞ்சிட்டே வரும்போது அதுவும் சினையான பிறகு சுத்தமாக தீவனத்தை நிறுத்திடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா அல்லது முழுக்க எப்பவும் ஒரே மாதிரி தீவனம்? நமக்கு வந்து செனை மாட்டுக்கும் இது கறக்கிற மாட்டுக்கும் ஒரே அளவு தீவனம் தான், செனை மாட்டுக்கும் அதே தான் கொடுப்போம். ஏன்னாக்கா அது பாடி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிச்சுன்னா தான் அடுத்த கண்ணுக்கு இப்போ கறவை வரும். அதனால செனை ஆயிடுச்சு, அதுக்கு தீனி போடக்கூடாது நிறுத்திட்டோம்னா மறுபடியும் அடுத்த கண்ணுக்கு அது கண்ணு போடும், ஆனால் ஏன்ச்சு நிற்காது, அந்த அளவுக்கு இதுவாகிடும். அதே தீவனம் தான் கொடுக்கணும். ஐயா, ஒரு சிலர் வந்து கன்று ஈனும் போது சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அடர் தீவனத்தை சீக்கிரம் நிறுத்திடுறாங்க. நீங்க அந்த மாதிரி செய்றீங்களா? அதை பத்தி உங்க கருத்து? இல்லை, அது வந்து அப்படி நிறுத்தக்கூடாது. ஏன்னா கண்ணுக்கு அந்த மாடு சாப்பிட்ற இதுதான் கன்றுக்கும் போகும், அது ஒரு பாட்டு போகும். நீ இதை குறைச்சினா கன்று வந்து வயிற்றுல ரொம்ப பெருசா வளர, சும்மா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும், பொசுக்குன்னு போட்டுரும். அதை வச்சுதான் அவங்க தீனியை குறைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. முழுசா அது கொடுத்தோம்னா கன்று நல்ல வாலிபமா பிறக்கும். ஐயா, உங்க மாடுகளுக்கு எப்பப்போ டிவார்மிங் செய்றீங்க? அதுக்கு என்ன முறையை பயன்படுத்துறீங்க? நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு இல்லை ஒரு 5 மாதத்துக்கு ஒரு முறை டிவார்மிங் பண்ணிடுவோம். அது ஒன்று லிக்விடா வாயில் ஊற்றிடுவோம். ஒரு மாட்டுக்கு பெரிய மாடுனாக்க ஒரு 50 ml கொடுப்போம், 40-50 ml. கண்ணுக்குட்டிக்கு ஒரு 15 ml. அப்படி இல்லையா தோல் ஊசி போட்டுருவோம். ஐயா, எந்திரத்தில் பால் கறக்கும் பொழுது மாடுகளுக்கு மடி தொங்கிட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படி இருக்கும்போது நீங்க அப்புறம் எந்திரத்தை வச்சு கறக்குறீங்களே? இல்லை, அதெல்லாம் வந்து கறக்காதவங்க எதனா சொல்லின்னு போவாங்க. நான் இப்போ 2010 மிஷின் வாங்கிட்டேன். 10 கறந்துனுங்கிறேன்.
அந்த பிரச்சனைலாம் கிடையாது. நம்ம கை தான் தூங்கிடும் அதுல. இப்ப 15 லிட்டர் கறக்கிறதுக்குள்ள நம்ம கையில கறணும்னா. ஐயா 15 மாடு வச்சிருக்குன்னு சொல்றீங்க. இந்த 15 மாட்டுக்கு மொத்தமா பால் கறக்கணும் எவ்வளவு நேரம் தேவைப்படுதுங்கய்யா? ஒரு மாட்டுக்கு 5 நிமிஷம் கணக்கு. ரெண்டு பக்கமா ஒரே டைம்ல ரெண்டு மாடு கறக்குது. அப்ப கணக்கு பண்ணி பாருங்களேன் எவ்வளவு நேரம் ஆகுங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஆயிடும். ஐயா இப்போ பால் விற்கிற விலைக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? நீங்க அரசுகிட்ட இருந்து வேற ஏதாவது சலுகை எதிர்பார்க்குறீங்க ஐயா? அரசு எந்த சலுகை கொடுக்குது? நம்ம அரசுகிட்ட இருந்து எந்த சலுகையும் எதிர்பார்க்கல. இந்த நாம தான் வச்சு நடத்தின்னு வரோம். எந்த லோனோ எதுவும் வாங்கலை. நாம மாட்டு பண்ணையிலிருந்து மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய மாத வருமானம் எவ்வளோங்கய்யா? செலவு எவ்வளோங்கய்யா? ஒரு 1.5 லட்ச ரூபா வரும். இதுல மாட்டுக்கு ஒரு 80 இல்லை 90 ரூபா கூட செலவாயிடும் மாட்டுக்கு. அப்புறம் 2 வேலையாட்களுக்கு ஒரு 20,000. மீதி உள்ளது ஒரு 40 30 மாதம் நிற்கும். ஐயா இப்போ நீங்க செய்யற வேலையை ஒப்பிடும்போது இந்த உங்களோட தனிப்பட்ட வருமானம் மிக குறைவா இருக்குங்க. அதுக்கு தான் கூட அடிஷ்னலாக எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரே இதுவில் நாம இப்போ பார்த்தாக்கா அது கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஆடு கோழி மீன் வச்சுன்னு இருக்கிறேன். அதனால அதுலேயும் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஐயா உங்க மாட்டு பண்ணையில சாணங்கள் அதிகமா வரும். அந்த சாணத்தை வச்சு நீங்க சாண எரிவாயு உற்பத்தி பண்றீங்களா அல்லது எருவுக்காக வித்துறீங்களா? இங்க சாண எரிவாயு பயன்படுத்தி தான் நாங்கள் 2012 போட்டேன் சாண எரிவாயு. அதுதான் இப்போ எங்கள் பயன்பாட்டில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு எரிபொருளா அதில் வர சாணி அதில் கரைச்சி ஊற்றி அதில் வர வேஸ்டேஜ் சாணி நிலத்துக்கு பயன்படுத்திடும். உங்க வீட்டு சமையல் அறைக்கு தேவையானதாலும் இதுல அதிகமாவே இருக்குது. ஐயா இந்த பால் வருமானம் இல்லாம எரு மூலமா உங்களுக்கு வருமானம் வரும் இல்லையா? எங்க நிலத்துக்கு பயன்படுத்திடுறோம். மீதியானா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டா அது கொடுப்போம். கொஞ்சம் 2000 ரூபாய் ஒரு யூனிட் போகுது ஒரு டிராக்டர். ஐயா புதுசா பண்ணை வைக்கிறவங்க அவங்க பண்ணை எப்படி அமைக்கணும், அதுல செலவு எப்படி கட்டுப்படுத்தணும், எதை கட்டாயமா அந்த செலவை குறைக்க கூடாது அப்படின்னு நீங்க எந்த செலவு சொல்றீங்க? தீவன செலவு குறைக்கக்கூடாது. அடுத்தது அடர் தீவனம் கொடுக்குற பசுந்தீவனம் நம்ம பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா போதுமான அளவு பசுந்தீவனம் வளர்த்துக்கணும். அதில் இருந்து தான் கொஞ்சம் அதிகமாக வருமானத்தை பார்க்க முடியும். வெறும் அடர் தீவனமாக கொடுத்தாலும் பண்ண நடத்த முடியாது. செலவு கட்டுப்படுத்த நடவடிக்கை என்னங்கய்யா? செலவு கட்டுப்படுத்தின தீவனம் தான். தீவனத்தை அடர் பசுந்தீவனம் அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கணும்னாக்கா கொஞ்சம் குறைச்சிடலாம் அடர் தீவனம் கொடுக்குறத. எல்லா மாட்டு பண்ணைகளிலும் சூப்பர் நேப்பியர் தான் பயன்படுத்துறாங்க. அதை தான் விவசாயமும் பண்றாங்க. நீங்க கோயபஸ் 29 ரகத்தை பயன்படுத்துறீங்களே, இது கோயப்ஸ் 29ல வாட்டர் அதிகமா இருக்காது, புரதம் அதிகம், கொழுப்பு சத்து அதிகம். இதுல சூப்பர் நேப்பியர்ல ரொம்ப குறைச்சல். அது வெறும் தண்ணி தான் இருக்கும் தண்டு ஃபுல்லா. அதால தான் நான் கோயப்ஸ் 29 போட்டுனது மாட்டுங்களுக்கு. ஐயா ஒரு மாட்டு பண்ணையை பத்தி இவ்வளவு தெளிவா முழு விவரங்களை கொடுத்தீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றிங்கய்யா. நன்றி.